कुबेराय वैश्रवणाय महाराजाय सर्वराजाभ्यो नमः सन्यासिभ्यो नमः सन्यासी ராஜா எல்லா போகத்தையும் அனுபவிக்கிறவர். சன்னியாசி எல்லாம் பயப்படாதீங்க, எல்லாரும் உடனே தாடியை வளர்க்கணும், காவி உடுக்கணும், காட்டுக்கு போகணும். மனதினாலே விட்டுக் கொடுப்பது, எங்களுடைய ஒருவருக்கு ஈகை செய்வது, விட்டுக் கொடுத்தல் என்ற அந்த மனம் வருகிற பொழுது அதற்கு சந்நியாசம் பற்றி அற்றுக்கூறுகள். அக்கினி பொறியினில் உதித்ததனாலே அக்கினி கற்பன் நீ ஐயா, ஆறு தாமரையில் பிறந்ததினாலே ஆறுமுகனும் நீ கண்ணையா. பெரிய கோயில் வரும்போது பெரிய ராஜகோபுரம் இருக்கும், அதனுடைய கனம் பெரிது. ஒவ்வொரு மண்டபமும் வர 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 கதவு மெல்லிசாய் பண்றோம். ஏனால் ஆணவம் குறைந்து 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 இறைவனிடத்திலே சேர்வது. ஜீவதரிசனம் தெரியுதே, நம் தீமையாவுமே விலகுதே. அருட்படை வேலுண்டு அறுபடை வீடுண்டு அருமுகமுனக்குண்டு முருகையா, கண்ணீரு ஆறுண்டு பன்னீரு தோளுண்டு பெண்ணீரு துணையுண்டு உனக்கையா, திருவருள் நீருண்டு திருவருட்பாவுண்டு அருட்கரம் உனக்குண்டு முருகையா. நேர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு காணொலியின் வாயிலாக உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. அந்த வகையிலே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், மன்னார் மாவட்டம் மாந்தை மேற்கு பகுதியிலே பிரசித்தி பெற்று விளங்கி கொண்டிருக்கின்ற கட்டாடு வயல் கந்தபெருமான் திருத்தலத்தினுடைய கும்பாபிஷேக நிகழ்வு மிகவும் உன்னதமான முறையிலே நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த கும்பாபிஷேகத்திற்கு முதல் நாள் யாக பூஜைகள் எல்லாம் மிகவும் சிறப்பாக நடத்தி இருக்கின்றார்கள். அதற்கு பிற்பாடு கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது. கும்பாபிஷேக தண்டு இரவே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் திருக்கல்யாண உற்சவம் கூட அங்கு மிகவும் சிறப்பான முறையிலே நடத்தி இருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த கும்பாபிஷேகத்திலே நடைபெற்ற சிறப்பான விடயங்களைத்தான் நாங்கள் இந்த காணொலியின் வாயிலாக உங்களுக்கு நாங்கள் தர காத்திருக்கின்றோம். அது மாத்திரமில்லாமல் ஒரு ஆலயத்தை பொறுத்தவரையில் எதற்காக கும்பாபிஷேகம் செய்யப்படுகிறது, திருக்கல்யாணம் எதற்காக செய்யப்படுகிறது, யாகங்கள் எல்லாம் எதற்காக வளர்க்கின்றார்கள் என்ற விடயங்களையும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு நாங்கள் தெளிவாக தர காண்பித்திருக்கின்றோம். எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள். வயலும் வயல் சார்ந்த மருத நிலங்களையும் தேவார பாடல் பெற்ற சிவத்தலத்தையும் கல்வி சாலைகளையும் சமய சீலர்களையும் கலைஞர்களையும் பண்பாளர்களையும் ஆதியிலிருந்தே தன்னகத்தை கொண்ட பிரதேசம்தான் மன்னார் பெருநிலப்பரப்பின் மாந்தை மேற்கு பகுதி. இங்கு தெய்வங்கள் கட்டிச்சொல்லி ஆடுவதால் கட்டாடு வயல் என்னும் காரண பெயர் பெற்ற தொன்மை கிராமத்தின் அடையாளங்களில் ஒன்றாக விளங்குகின்ற ஆலயம்தான் கட்டாடு வயல் கந்தசுவாமி ஆலயம். இக்கிராம மக்களின் குல தெய்வங்களான வைரவரும் முருகனும் இக்கிராமத்தின் காவல் தெய்வங்கள் என்றால் அது மிகேல். வைரவர் முருகனோடு காளியும் இணைந்து கொள்கிறார். இக்கட்டாடு வயல் கந்தசுவாமி ஆலயத்தின் கிரியைகள் பங்குனி மாதம் 17ஆம் திகதியும் எண்ணெய் காப்பு மற்றும் யாக நிகழ்வுகள் 18ஆம் திகதியும் இடம்பெற்று 19ஆம் திகதி காலை கும்பாபிஷேகமும் மாலை திருக்கல்யாணமும் நடைபெற்று முடிந்துள்ளன. ஓம் கேம் தத்ருதபத்ராஜ ஸ்வாஹா, ஓம் அகோரகிருதியாஜ ஸ்வாஹா, ஓம் பாமதேவமூர்த்தாஜ ஸ்வாஹா, ஓம் சத்யோஜாதமூர்த்தாஜ ஸ்வாஹா, ஓம் கிருதஜாஜ ஸ்வாஹா, ஓம் கிரதே ஸ்வாஹா, ஓம் சிகாஜ ஸ்வாஹா, ஓம் கபஜாஜ ஸ்வாஹா, ஓம் அஸ்ராஜ ஸ்வாஹா. இது கையெடுத்துக் கொள்ளுங்க. ஓம் லாம் க்ளூம் சமாமூர்த்தவே நமः. ஓம் ஷமாமூர்த்தாதிபதே கஸ்திபத்ராய நமः. ஆக்னேயாம் ஓம் காம் ரூம் வன்னிமூர்த்ததே நமः. ஓம் வன்னிமூர்த்தாதிபதே பிரளம்போஷ்டாய நமः. தட்சணே ஓம் காம் தூம்
जयमानमूर्तये नमः ओम जयमानमूर्ताधिपतये विघ्नेश्वराय नमः नैवेद्यम् रक्षां धारये धूमदीपनीराञ्जनं गुरुजुः परस्पत्यो भवो धूपो गन्धाख्यो गन्धपुष्पमः आत्मेजं सर्वदेवानां धूपोजं प्रतिगृह्यताम् कृतेभ्यः प्रजातपेतो गभक्तं निरतिः मम पशुपुत्रमह्यमाकभरजीवनञ्जलितोदित मानोदिकं निर्जातपेतो कामस्वं श्रीमन् पुरुषं जगत् अपत्नदक्षाय गिरा सुजामा परिभाषते नाडमोसं निवासयेनु विदारतु एतात् आपागयामि कृतिकारोहिणी कमेन मृते परम् आपागयामि अर्घ्यं दत्वा ब्रह्मणे स्वाहा इति संबोध्य अद मूर्तिश्वर भुजां पूर्वे ओम गां लों समामूर्ति नमः समामूर्ताधिपतये कार्तिकेयाय नमः ओम गां रूं बन्निमूर्ति नमः बन्निमूर्ताधिपतये विशाखाय नमः आधारशक्तये स्वाहा ओम आधारशक्तये स्वाहा ओम आधारशक्तये स्वाहा ओम इति संबोध्य कुंड आत्मदद्वाय नमः आत्मदत्वादिपजं पूज्य आत्मदत्वाय नमः आत्मदत्वादिपतये ब्रह्मणे नमः आहुति दत्वा ओम தொன்மையும் வரலாற்று சிறப்புமிக்கதுமான இந்த ஆலயத்திலே கும்பாபிஷேக தினத்திற்கு முதல் நாள் அதற்குரிய யாக பூசைகளும் நடைபெற்றுள்ளது. அத்துடன் மறுநாள் கும்பாபிஷேகத்தினை தொடர்ந்து மாலை பொழுது எம்பெருமானினுடைய திருக்கல்யாண நிகழ்வும் நடைபெற்றுள்ளது. அக்கினி கற்பன் நீ ஐயா ஆறு தாமரையில் பிறந்ததினாலே ஆறுமுகனும் நீ கண்ணையா அக்கினி பொறியினில் உதித்ததனாலே அக்கினி கற்பன் நீ ஐயா ஆறு தாமரையில் பிறந்ததினாலே ஆறுமுகனும் நீ கண்ணையா அழகா திருமுருகையா அருள்வாயே கந்தையா आत्मानसोदिते दैव विसन्तिं चिन्तयेत् यदः इति सम्बोध्य दण्डाकरवाय नमः ओम गां ओम जलमूर्तये नमः जलमार्ताधिपतये महाक्रोधाय नमः इति सम्बोध्य सहस्रमालनागत्रवेदाय स्वाहा
சீர்மேவும் மன்னார்பதி சீர்மருவு மன்னார்பதி மேவும் கடவை நகர் மேவும் கட்டாடு வயல் பதினேவும் கந்தனேகே பலவிதமான சக்தி வாய்ந்த பூஜைகள் யாகங்கள் செய்து கோவிலில் உள்ள இறை சக்திகள் புதுப்பிக்கப்படுகின்றன. கும்பம் என்ற சொல்லுக்கு நிலைநிறுத்துதல் என்பது பொருள். கும்பாபிஷேகம் என்ற சொல்லுக்கு இறை ஆற்றலை கலசத்தின் வழியாக கோவிலில் நிலைநிறுத்துதல் என்பதே மிகச் சரியான அர்த்தமாகும். இதனால்தான் கோவிலுக்கு சென்றதும் முதலில் கலசங்கள் அமைக்கப்பட்டிருக்கும் கோபுரங்களை வணங்க வேண்டும். பின்பு கொடிமரத்தை வணங்கி கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று வழக்கமாக கொண்டு வரப்பட்டது. இந்த கும்பாபிஷேகம் என்பது கோவிலை புனரமைப்பது உள்ளிட்ட திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இறை சக்தியை புதுப்பிக்கும் ஒரு நிகழ்வாகும். ஒவ்வொரு இந்து கோவில்களிலும் இது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழ்த்தப்படுகின்றது. கும்பாபிஷேகத்திற்காக செய்யப்படும் பூஜைகளில் பல வகைகள் உண்டு. யாக பூஜையில் வைத்து பலவிதமான சக்தி வாய்ந்த மந்திரங்கள் ஓதப்பட்ட புனித நீர் கலசங்களில் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்படுகின்றது. பொதுவாகவே கோவில்களில் உள்ள தெய்வ விக்கிரகங்கள் இந்த கலசங்களின் வழியாகவே அளவிட முடியாத இறை சக்தியை பெறுகின்றன. அப்படிப்பட்ட இறை சக்தியை பெறுவதற்காக ஊற்றப்படும் புனித நீரின் சில துளிகள் நம் மீது பட்டாலே புனித நதிகளில் நீராடிய பலன் கிடைக்கும் என்று சொல்லப்படுகின்றது. आयतनवान् भवते संवत्सरो भामभामायतनम् आयतनवान् भवते यत्संवत्सरस्यायतनं वेद आयतनवान् भवते आपो वै संवत्सरस्यायतनम् आयतनवान् भवते एवं वेद योक्तुनाभं प्रतिष्ठितां वेद तद्देव तिष्ठते सकलभुवन जगत्सृष्टिस्थिति संहाररूपवत् अनुग्रह कारणस्य भगवतः गंगास्य द्वीपे
கட்டாடிவேல் முருகன் ஆலயம் 2023ஆம் ஆண்டு வாழஸ்தானம் செய்யப்பட்டு திரும்பவும் திருத்த வேலைகள் செய்யப்பட்டு இன்று 19ஆம் தேதி 19/3/2025ஆம் ஆண்டு திரும்பவும் கும்பாபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த ஆலயமானது மிகவும் பழமை வாய்ந்த ஒரு ஆலயமாக இந்த மாந்தை மேற்கு பகுதியிலே பிரசித்தி பெற்று விளங்கி கொண்டிருக்கின்றது. என்னென்று சொல்லி சொன்னால், இந்த ஆலயத்திலே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு புளிய மரம் அமைந்து காணப்படுகிறது. அந்த புளிய மரத்திற்கு கீழே ஆரம்ப காலத்தில் ஒரு கல்லினை வைத்து வழிபாடுகளை நிகழ்த்தி வந்தார்கள். அதற்கு பிற்பாடு காலம் செல்ல செல்ல ஆலயம் படிப்படியாக வளர்ச்சி அடைந்து வந்திருக்கிறது. அத்தோடு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த முருகப்பெருமானினுடைய திருத்தலத்தோடு ஒரு வைரவ பெருமானினுடைய விக்கிரகமும் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது வைரவருக்கென்று சொல்லி பிரத்யேகமாக ஆலயம் அமைத்து வழிபாடுகளை நிகழ்த்தி வருகின்றார்கள். அது மாத்திரமில்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த முருகப்பெருமான் வயலும் வயல் சார்ந்த மருத நிலத்தினை அடிப்படையாக கொண்டு இயற்கையோடு ஒன்றித்த வகையிலே அமர்ந்திருந்து அடியவர்களுக்கு அருள் பாலிப்பதையும் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. भुजरां कृघान च वक्नेर सकिदां पत्रां देवीं त्वां भावजाम्यकम् ओम रूपिण्यै नमः महालक्ष्म्यै नमः महाविष्णुप्रजाय नमः जगत्कोच्यै नमः विश्वरूपिण्यै नमः जगन्मात्रे नमः सुस्तुन्ये नमः कुबेराय श्रवणाय महाराजाय सर्वराजाभ्यो नमः सन्यासिभ्यो नमः
சன்னியாசி. ராஜா எல்லா போகத்தையும் அனுபவிக்கிறவர். சன்னியாசி எல்லாம் பயப்படாதீங்க, எல்லாரும் உடனே தாடியை வளர்க்கணும், காவி உடுக்கணும், காட்டுக்கு போகணும். மனநிலையாலே விட்டுக் கொடுப்பது, எங்களுடைய ஒருவருக்கு ஈகை செய்வது, விட்டுக் கொடுத்தல் அந்த மனம் வருகிற பொழுது அதற்கு சந்நியாசம் பற்றி அற்று போகுதல். அதை நாம ஏற்படுத்தி ஆலயம், கிராமம், மக்கள் என்று பெருந்தொண்டுகள் மற்றவர்களுக்காகவும் செய்வது. ஆகவே அந்த எண்ணம் கொண்டவர்கள் எல்லாம் சிறந்து வாழட்டும். சந்நியாசிஜோ நமஹ. அடுத்ததாக பாரம்பரியமாக இருக்கின்ற ஆலயத்தை இப்பொழுது பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற எஜமானர்கள், பரிபாலகர்கள், அதாவது நிர்வாக பரிபாலகர்கள் இப்ப சொல்லுவோமே, ஆலயத்திற்கு திருத்தொண்டுகளை, கும்பாபிஷேகங்களை பரிபாலித்து நடாத்திக் கொண்டிருக்கின்றனர். திருமுறையாளர்கள் என்பது அது தமிழ் வேதம் என்று சொல்லப்படுது. அதனாலதான் நம்ம மந்திரம் முக்கியமாக எல்லோரும் இப்பொழுது இந்த திருக்கதவம் இப்பொழுது படிப்பதற்கான திருமுறை எல்லோரும் நன்றாக கவனித்து, இதுல வார்த்தைகள் எல்லாம் கவனித்தாலே தெரியும். அசுரத்தனமான எங்களுடைய மனமாயை தான் இந்த கனமான கதவு. பெரிய கோயில் வரும்போது பெரிய ராஜகோபுரம் இருக்கும், அதனுடைய கனம் பெரிது. ஒவ்வொரு மண்டபமும் வர 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 கதவு ரிலீஸ் ஆகி கொண்டிருக்கும். ஏனால் ஆணவம் குறைந்து 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 இறைவனிடத்திலே சேர்வது. அந்த மாயை கதவு தான் இது. அதை திறக்க வேண்டும் என்று இப்பொழுது பாட இருக்கிறார்கள். திருக்கலவம் அவதாரஜ பன்னீர் மொழி ஆளுமை பங்கரோ மண்ணினால் பலம் செய்மறை காடலோ கண்ணினாலுமை காணக்கதவினை நமாக இறந்தருள் செய்வினே. கட்டாடுவயல் கந்தசுவாமி கும்பாபிஷேகநந்தர திருக்கதவ, அதாவது எல்லாரும் கபாட உத்தா நம்முடைய ஆலயங்களிலே பற்பல உற்சவங்கள் நடைபெறுவதை நாம் காண்கின்றோம். இந்த உற்சவங்களில் மிக சிறப்பான உற்சவம் திருக்கல்யாண உற்சவமாகும். இந்த உற்சவமானது அநேகமாக எல்லா ஆலயங்களிலும் நடைபெறுகின்றது. சிவாலயங்களில் நடைபெறுகிறது, வைஷ்ணவ ஆலயங்களில் நடைபெறுகிறது, முருகன் ஆலயங்களிலும் நடைபெறுகிறது. ஆகம விதிகளின்படி பெரும்பாலும் குடமுழுக்கு நடைபெறுகின்ற தினம் மாலை திருக்கல்யாண உற்சவமும் திருவீதி வலமும் கட்டாயமாக இடம்பெறும். இது தவிர தலபுராண வரலாற்றின் அடிப்படையில் சில ஆலயங்களில் பிரம்மோற்சவங்களின் ஒரு அங்கமாக திருக்கல்யாண உற்சவம் நடைபெறும். இன்னும் சில ஆலயங்களில் பக்தர்களின் கோரிக்கைகளுக்காக அவர்கள் விரும்பும் நாள்களில் திருக்கல்யாண உற்சவத்தை நடத்தி வைப்பார்கள். ஆலயங்களில் நடைபெறும் திருக்கல்யாண வைபவத்தை காண்பது நம் கண்கள் பெற்ற பெறுபேறு என்று சொல்லலாம். யாருக்காவது திருமண தடை, கிரக தோஷங்கள் இருந்தால் கோவிலில் நடைபெறும் திருக்கல்யாண வைபவத்தில் பங்கு பெறுவதும் உதவி செய்வதும், நாமே உபயதாரர்களாக இருந்து திருக்கல்யாணத்தை நடத்தி வைப்பதும் திருமண தடைகளை அகற்றி நல்லபடியாக திருமண நல்வாழ்வு கிடைக்கச் செய்யும் என்ற நம்பிக்கை உண்டு.
ताम्बूलं निवेदनोपचारं निवेदयामि नीराजनीभं दर्शयामि गणेशाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् नागं महानिवेदनं निवेदयामि मध्ये मध्यमदमानि
முருகப்பெருமானினுடைய திருத்தலத்திலே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னார், கருவறையில் வந்து முருகப்பெருமானை பிரதிஷ்டை செய்திருக்கின்ற அந்த கருவறைக்கு மேலே வந்து ஒரு சின்ன பாதம் இருக்குது. அப்போ அந்த பாதத்தை அடியவர்கள் நினைக்கின்றார்கள். எப்படி என்றால் ஒரு குழந்தை சின்ன முருகப்பெருமானினுடைய பாதம் என்று தான் நினைக்கின்றார்கள். அந்த வகையிலே முருகப்பெருமான் இந்த ஆலயத்திலே வீட்டிருக்கின்றதை அடியவர்கள் நம்புகின்றார்கள். அதைவிட இன்னும் ஒரு சிறப்பான விடயம் என்னென்று சொல்லி சொன்னால், இது எல்லை பகுதியிலே அமைந்திருக்கின்றதால அடியவர்களுக்கு அசைக்க முடியாத ஒரு தெய்வமாகவும் நம்பிக்கைக்குரிய தெய்வமாகவும் அந்த ஊர் மக்களுக்கு ஒரு குலதெய்வமாகவும் இந்த முருகப்பெருமானுடைய ஆலயம் அமைந்து காணப்படுகிறது. அது மாத்திரமில்லாமல் இன்னும் ஒரு சிறப்பான விடயம், இந்த ஆலயத்தில் வந்து வேலைத்தான் கருவறையில் பிரதிஷ்டை செய்திருக்கின்றார்கள். அந்த கும்பாபிஷேக தினத்தன்று பொதுவாக எல்லா ஆலயங்களையும் எண்ணெய் சாற்றி வழிபடுவதுதான் வழக்கம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த வேட்பெருமானுக்கு பால் சாற்றி வழிபட்டிருப்பதையும் கூட இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. மாந்தை மேற்கு பதியிலே அழியாத ஒரு பெரும் பொக்கிசமாக இருந்து அருளாட்சி நடாத்தி கொண்டிருக்கும் இந்த வேட்பெருமானினுடைய திருத்தலத்தை நாடி வரும் அடியவர்களுக்கு இங்கே எழுந்தருளியிருக்கின்ற ஐயன் இகபர சுகங்கள் அனைத்தையும் அளிப்பான் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. காளி தான் இருந்தது. காளி இருந்தால் ஒரு சிங்கள ஒருவர் மாடு பார்த்து கொண்டு விளைக்கின்ற அவர்கிட்ட ஒரு இயந்திரம், காளிக்குரிய இயந்திரம் இருந்தது. இப்ப இங்க இருந்த பெரியவர்கள் அதை கேட்டார்கள், அதை தரும்படி அவர் கொடுக்க மறந்து விட்டார். அந்த இயந்திரத்தை கொடுக்க மறந்து விட்டார். அவர் இழுப்பக்கடையில போய் தங்கி இருந்தார். காளி போய் அந்த என்ன சொல்றீங்க இயந்திரத்தை கொண்டு வந்துட்டார். அப்ப அங்க போய் பார்த்தா இல்லை, இயந்திரம் இல்லை. அப்ப என்னடா கனவுல இருந்துட்டு காளி செஞ்சுட்டு நான் கொண்டு வந்துட்டேன். வைரவர் இருந்த பொழுது இந்த சின்ன தம்பி எப்ப இருக்கிற காலத்துல வைரவர் வந்து சிங்களத்தால ஒரு நேரம் கதைப்பா உழுதுருக்குங்கிறாங்க. அப்படி ஒரு பல வரலாறு இருக்குது. எல்லா இடத்திலும் ஒரு சொத்திவாதியா கண்டு சொல்றாரு. அவர் எல்லா கோயில்களுக்கும் இந்த அழைக்கிற தேவாரங்களை பேசுக பாடிக்கொண்ட பாட்டு அந்தந்த கோயிலுக்கு பாடணும். எங்கட கோயிலுக்கு பாட வேணும். அப்ப இதே நச்சு கொண்டு வந்தாரு. அவர் போய் வாத்தியா கனவுல சொல்லிட்டு, நீ என்ன எல்லாருக்கும் பாடுற, எங்களுக்கு பாடுற தெரியாதா? படிக்கிறது அடுத்த கனவுல ஒன்று வந்தான் ரெண்டு எழுத்துவாங்க, வந்தான் ரெண்டு சொல்லி கூட்டுவாங்க. அதான் வந்தான் திருவிழா கண்டாடி தேவரில் வந்தான் இதற்கு ஒரு சங்கரனா முதன்மைகள் அந்த காவலர். உறவுகளாகி நீங்கள் இன்றைய தினம் மாந்தை மேற்கு பகுதியிலே பிரசித்தி பெற்று விளங்கி கொண்டிருக்கின்ற கட்டாடு வயல் கந்தபெருமான் திருத்தலத்தினுடைய கும்பாபிஷேக தினத்திலே நடைபெற்ற சில முக்கியமான விடயங்களை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நீங்கள் காண்பித்திருப்பீர்கள். இந்த காணொளி உங்கள் எல்லோருக்குமே பயனுள்ளதாக அமையும் என்ற நம்பிக்கையில் இதே மாதிரி இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல நான் என்றும் உங்கள் அன்பின் நோமிகா சாந்தகுமார். நன்றி, வணக்கம் நேயர்களே. தரிசனம் தெரியுதே நம் தீமையாவுமே விலகுதே.